அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியான் தன்னோடு நெருக்கத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மண்ணிற்கு வழங்கிய பெரும் பாக்கியம் என்பது தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பாதை. தஸவ்வுஃப் என்ற அரபி வார்த்தையிலே 4 எழுத்துக்கள் இருக்கிறது. தஸவ்வுஃப் என்கிற வார்த்தையின் முதல் எழுத்து தா. தா என்பது தௌபா செய்தல். மனிதன் தான் செய்துவிட்ட எல்லா பாவங்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி தௌபா செய்தல் என்பது தா என்ற எழுத்தை குறிக்கும். அடுத்து தஸவ்வுஃப் என்பதிலே இருக்கக்கூடிய 2வது எழுத்து சாத். சாத் என்றால் பரிசுத்தம். சாஃப் என்பது அதனுடைய பொருள். அடுத்து சாத் என்பதற்கு அடுத்த எழுத்து வாவ், விலாயத் என்பதை குறிக்கும். அடுத்து தஸவ்வுஃப் என்பதிலே இருக்கக்கூடிய 4வது எழுத்து ஃபா, ஃபனாலில்லா. முதல் எழுத்து தௌபாவை குறிக்கிறது, 2வது எழுத்து தூய்மையை பரிசுத்தத்தை குறிக்கிறது, 3வது எழுத்து விலாயத்தை குறிக்கிறது, 4வது எழுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அழிக்குதலை குறிக்கிறது. இப்படி ஆன்மீக பாதையிலே பல்வேறு படித்தரங்கள் இருக்கிறது. உலகத்திலே எந்நேரமும் இருக்கக்கூடியவர்கள் நுகபா என்று சொல்லக்கூடிய 300 பேர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். நுஜபா என்பவர்கள் 70 பேர் இருக்கிறார்கள். அப்தால் என்பவர்கள் 40 பேர் இருக்கிறார்கள். அவுத்தால் என்பவர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். முக்தார் என்பவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். அன்வார்கள் என்பவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். இமாமாத் என்பவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். குதுப் என்பவர்கள் 1 நபர் இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விலாயத்தினுடைய பல்வேறு படித்தரங்களை இப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நெருங்குவதற்காக வேண்டியும் உள்ளத்தை பண்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த தஸவ்வுஃபுடைய பாதையில் பயணிப்போம். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவோம். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கிருபை செய்வானாக.